Good morning, children. Today we are going to start chapter 2, Introduction to Linear Polynomial. இப்போ polynomialக்கு meaning என்ன? Greekல polyனா many and nomials na terms. So polynomials means many terms. So நம்ம first ஒரு quick revision எடுத்துக்கலாம். நம்ம 8th என்னலாம் படிச்சோம். அப்புறமா டிகிரிக்கு போலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு ஆல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோமியல். ஓகே, இஃப் an algebraic expression is carrying only one term then it is called monomial. For example, இப்போ 3x, இப்போ 3x வந்து ஒரு டேர்ம் தான். ஏன்னா 3 into x டேர்ம் பார்க்கும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பார்க்கக்கூடாது, ப்ளஸ் மைனஸை தான் பார்க்கணும். அண்ட் இதில் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. அப்படின்னா இந்த 3x வந்து ஒரு டேர்ம் தான். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், an algebraic expression which has only one term is called as monomial. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 4x square. இப்போ 4x square பாருங்க, 4 into x into x. So that is 4x square. அப்படின்னா இதில் வெறும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது and multiplication should not be considered. We should see only plus and minus. So இதுவும் ஒரு monomial தான். Next binomial பார்க்கலாம். An algebraic expression with two terms, that is binomial. For example, 4x minus 7. இப்போ 4x பாருங்க, இங்கே வந்து மைனஸ் வந்துருச்சு. ஸோ மைனஸ்க்கு முன்னாடி ஒரு டேர்மு, அப்புறம் மைனஸ்க்கு அப்புறம் ஒரு டேர்மு. திஸ் இஸ் டூ டேர்ம்ஸ். ஏன்னா 4xக்கு மீனிங் 4 into x and 4 into x நம்ம தான் மல்டிப்ளையை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறோமே. ஸோ 4 into x இது ஒரு டேர்ம் தான் and minus 7 இன்னொரு டேர்ம். ஸோ an algebraic expression with two terms is called binomial. இதே மாதிரி ட்ரைனாமியலுக்கு an algebraic expression with three terms அதுதான் ட்ரைனாமியல். For example, 7x square plus 4x minus 9. இப்போ பாருங்க, இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ ப்ளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது இது ஒரு டேர்ம், அப்புறம் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் 4x ஒரு டேர்ம், அப்புறம் minus 9 ஒரு டேர்ம். ஸோ 3 டேர்ம் இருக்குது. ஏன்னா 7x ஸ்கொயர் வந்து 7 into x into x ப்ளஸ் 4x வந்து 4 into x minus 9. நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வெறும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். மல்டிப்ளிகேஷனை பார்க்க மாட்டோம். அதான் ப்ளஸ்க்கு முன்னாடி இது ஒரு டேர்ம், ப்ளஸ்க்கு அப்புறம் 4 into x மல்டிப்ளிகேஷன் நோ ஃபோக்கஸ் இது ஒரு டேர்ம், அண்ட் minus 9 இது ஒரு டேர்ம். ஸோ டோட்டலி எவ்வளோ டேர்ம்ஸ் ஆயிடுச்சு, 3 டேர்ம்ஸ். ஸோ an algebraic expression having 3 terms is called trinomial, 2 terms binomial and 1 term is monomial. இப்போ டேர்ம்ஸ் பார்க்கும்போது இன்னொன்று நம்ம வந்து சைனும் எடுத்துக்கணும். சப்போஸ் 2x plus 5 அப்படி கேட்டால் 2x சைன் என்ன, 2க்கு முன்னாடி நம்ம பார்க்கணும், எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ். ஸோ 2x is carrying ப்ளஸ். வாட் இஸ் த சைன் ஆஃப் 5? இட் இஸ் ஆல்சோ ப்ளஸ். ஸோ நம்ம டேர்ம்ஸ் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் எழுதும்போது இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பாலினாமியலுக்கு 3 காம்போனெண்ட் இருக்கும். என்ன, ஒன்று வந்து கோஎஃபிஷியன்ட், இன்னொன்று வந்து வேரியபிள், இன்னொன்று வந்து கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் அண்ட் பவர். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட்னா என்ன, ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி, கோஎஃபிஷியன்ட்னா நம்பர் தான். கோஎஃபிஷியன்ட் மீன்ஸ் நம்பர். அண்ட் வேரியபிள்னா ஆல்ஃபபெட், ஏபிசிடி A to Z. ஸோ வேரியபிள்னா ஆல்ஃபபெட். அண்ட் பவர்னா என்ன, அந்த நம்பருக்கு மேலே 7 raised to 2 ஆர் x raised to வேரியபிள் x raised to அப்படின்னா ஆல்ஃபபெட்டுக்கு மேலே என்ன எழுதியிருக்கோ அதுதான் பவர். கீழே இருக்கிறது பேஸு, மேலே இருக்கிறது பவர். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்து இது வச்சு நீங்கள் டேர்ம்ஸ் கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் பவர் கண்டுபிடிங்க சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு minus 9x square plus 2x plus 5. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் எப்படி கற்றுக்கணும், கோஎஃபிஷியன்ட்னா என்னமா, நம்பர். ஸோ இதில் எவ்வளோ டேர்ம் இருக்குது, 3 டேர்ம். ப்ளஸ்க்கு முன்னாடி, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம், இந்த ப்ளஸ்க்கு அப்புறம் 3 டேர்ம் இருக்குது. அப்படின்னா இது என்ன பாலினாமியல்? எஸ், இட் இஸ் அ ட்ரைனாமியல். இப்போ கோஎஃபிஷியன்ட்னா
இந்த எக்ஸ் ஸ்கொயர் -9x² ஒரு டேர்ம் இல்லையா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன நம்பர் இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன நம்பர் இருக்கு? -9. அண்ட் அதோட வேரியபிள் என்ன? வேரியபிள் வந்து எக்ஸ். அதோட பவர் என்ன? 2. ஸோ இது ஒரு டேர்மை நம்ம பிரிச்சிருக்கோம். கரெக்டா? -9 எக்ஸ் வந்து ஒரு வேரியபிள், 2 வந்து பவர். ஸோ -9x² முடிஞ்சிடுச்சு. இப்போ 2x பார்க்கலாம். 2x 2 வந்து கோஎஃபிஷியன்ட், ஏன்னா நம்பர். அப்புறம் x வந்து ஒரு வேரியபிள். இப்போ இது கூட எந்த பவரும் இல்லைன்னா 0வா? இல்லை. எதுவுமே இல்லைன்னா 1 சில்ட்ரன். பவர் ஏன்னா வேரியபிள் இருக்கா? வேரியபிள் இருக்குன்னா அதுக்கு பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1. வேற பவர்ஸ் இருந்துச்சுன்னா 2 அதெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் 1 மட்டும் காமிக்கிறது இல்லை, வெறும் எக்ஸோட விட்டுருப்பாங்க. அதுக்கு பவர் வந்து 1. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் y cube means y into y into y. y square means y into y. பட் y எதுவுமே இல்லைன்னா ஒரு y இருக்கு இல்லையா? இந்த ஒரு y இருக்கு அப்படின்னா 1 தான். ஓகே, ஸோ இது கூட எதுவுமே பவர் இல்லைன்னா இது 1ன்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட் இது +5. ஸோ +5 வந்து எதில் வரும்? இந்த 3லையும் வராது, கான்ஸ்டன்ட்டில் வரும். ஏன்னா இது கூட வேரியபிள் கிடையாது. சி கோஎஃபிஷியன்ட்னா வேரியபிள் கூட இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். ஏதாவது ஒரு வேரியபிள், இப்போ நான் இந்த கொஸ்டின் -9x² சொல்லியிருந்தேன்னா, இப்போ இந்த x² ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் கூட இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். அண்ட் ஆல்ஃபபெட் வந்து வேரியபிள் அண்ட் மேலே இருக்கிறது பவர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் இதோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ கான்ஸ்டன்ட்டில் +5 அப்படின்னு எழுதிடும். ஓகே, புரிஞ்சிடுச்சா சில்ட்ரன்? ஸோ நவ் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள், பவர் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ let us understand types of polynomials based on their degree. இப்போ டிகிரினா என்ன? The highest power of a variable is degree. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துக்கலாம். The highest power of a variable is degree. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது லீனியர் பாலினாமியல் வச்சு. A polynomial whose degree is 1. A polynomial whose degree is 1 is linear polynomial. ஏன்னா நம்மளுக்கு லீனியர் பாலினாமியல் தான் இந்த சாப்டர்லேயே இருக்குது. A polynomial whose degree is 1 is called linear polynomial. For example பார்க்கலாம். 7x. இப்போ நான் என்ன சொன்னேன்? 7x கூட இந்த x கூட எந்த பவரும் இல்லை அப்படின்னா பவர் என்ன? 1. ஸோ a polynomial, இது ஒரு பாலினாமியல், இதோட டிகிரி என்ன? 1. அதனால இது லீனியர் பாலினாமியல். இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2a + 5. கரெக்டா? இப்போ 2a + 5 இது கூட ஆல்ஃபபெட்டே கிடையாது. ஸோ இதை விட்டுருங்க. 2a இது கூட எந்த பவர் இல்லைன்னா 1. அப்படின்னா இந்த ஃபுல் கொஸ்டின்ல இதுக்கு தான் ஹையஸ்ட் பவர் இருக்கு. அண்ட் இந்த ஃபுல் கொஸ்டின்ல இதுக்கு தான் ஹையஸ்ட் பவர் இருக்கு. ஸோ a polynomial whose degree is 1 அப்படின்னா ஹையஸ்ட் பவரே 1, இது மேலே இல்லவே இல்லைன்னா அதுக்கு பேர் தான் லீனியர் பாலினாமியல். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் தெரியுமா? ax + b ஃபார்மில் தான் நம்ம லீனியர் பாலினாமியலை எழுதணும். லீனியர் பாலினாமியலை நம்ம எப்படி எழுதணும்? ax + b. அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே 2 டேர்ம் இருக்கணுமா? இட்ஸ் நாட் நெசசரி. நீங்கள் வெறும் ax கூட எழுதலாம். லைக் 5x - 4x இதுவும் லீனியர் பாலினாமியல், ஏன்னா டிகிரி 1. இதில் நீங்கள் வேணும்னா b சேர்த்துக்கலாம். பட் வெறும் மோனோமியல் மாதிரி எழுதினாலும் லீனியர் பாலினாமியல் தான். இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, a இடத்துல 0 இருக்கக்கூடாது. ஏமா a இடத்துல 0 இருக்கக்கூடாது? ஏன்னா நான் a இடத்துல 0 போட்டால் 0x என்ன ஆகிடும்? 0 × x. அப்போ எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 0 0ல் ஆகிடும். அப்போ 0 + b b. அப்போ b வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இது கூட ஆல்ஃபபெட்டே இல்லை. ஆல்ஃபபெட்டே இல்லைன்னா டிகிரி 1 எப்படி வரும்? இங்கே பாருங்கள், டிகிரி 1 வரணும் இல்லையா?
டிகிரி 1 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது லீனியர் பாலினாமியல் இருக்காது. ஸோ ஒரே ஒரு கண்டிஷன், ஜென்ரல் ஃபார்ம் ax plus b, a should not be equal to 0. ஸோ இப்படி தான் கேட்பாங்க. வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் லீனியர் பாலினாமியல்? இது என்னன்னா ஜென்ரல் ஃபார்ம், சரியா? ஜென்ரல் ஃபார்ம். ஸோ நீங்கள் எழுதணும்னா general form of linear polynomial is ax plus b where a and b are constant. So நீங்கள் இப்படி எழுதணும். One point. Second point என்னன்னா a should not be equal to 0. So இது ஒரு point. General form ax plus b, a and b are constant. Second point, a should not be equal to 0. அவ்வளோதான். Next நம்ம பார்க்கலாம் quadratic polynomial. இப்போ லீனியர் இடத்துல குவாட்ராட்டிக் பாலினாமியல். A polynomial whose degree is 2. அப்படின்னா அதோட டிகிரி என்னவா இருக்கணும்? 2வா இருக்கணும். That is called quadratic polynomial. இப்போ எல்லாத்துக்குமே ஜெனரல் ஃபார்முலா ஜெனரல் ஃபார்ம் இருக்கு. நம்ம ஒண்ணா பார்த்துக்கலாம். A polynomial whose degree is 2. அப்படின்னா இப்போ நான் equation எழுதுறேன். -6b square plus 7b minus 9. இப்போ சில்ட்ரன் நீங்கள் பாருங்கள், கவனிங்க, நான் இங்கே b எடுத்தால் இங்கே b தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டர் வந்து லீனியர் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் தான். ஸோ இங்கே நம்ம என்ன ஆல்ஃபபெட் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம இங்கே எடுக்கிறோம். அப்படின்னா இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல். தி ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax square plus bx plus c. பாருங்க இங்க x ஸ்கொயர் எடுத்திருக்கேன், அதனால x. இப்போ இதுல எவ்வளவு டேர்ம் இருக்கு? 3 டேர்ம் இருக்கு. இப்போ இதோட பவர் என்ன? இது நான் பவர் இது வந்து நம்மளது -6 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஆல்ஃபா இந்த டேர்ம் b ஸ்கொயர் கூட இருக்கிறது நம்பர் -6. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட். அண்ட் ஆல்ஃபபெட் என்னமா b. ஸோ வேரியபிள் நம்ம என்ன எழுதலாம்? b. வேரியபிள் நம்மளது b ஆயிடுச்சு. அண்ட் இந்த வேரியபிள் b இது பவர் என்ன? 2. கரெக்டா? இந்த வேரியபிள் பவர் வந்து என்ன? 2. அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன? 7. கோஎஃபிஷியன்ட் 7. அண்ட் வேரியபிள் என்ன? b. கரெக்ட்? அண்ட் இதோட பவர் என்ன? ஒண்ணுமே இல்லைன்னா பவர் என்ன? 1. கரெக்ட்? அண்ட் இந்த -9ல வேரியபிளே இல்லை. வேரியபிளே இல்லைன்னா இது வந்து யாரு? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் will always be alone. He will not have any alphabet with him. So he will not have any variable. So இவனுக்கு பவர் 2, இவனுக்கு பவர் 1, இவனுக்கு பவரே இல்லை. அப்படின்னா a polynomial whose degree is 2, highest இவனுக்கு தானே இருக்கு. So this is quadratic polynomial. பாருங்க, highest பவரே 2, இவனுக்கு பவர் ஒண்ணுமே இல்லைன்னா 1. So do you think that means there should be 3 terms இருக்கணுமா? அவசியம் இல்லை. நீங்க -15x square -2 எழுதுனா கூட அது வந்து ஒரு quadratic polynomial தான். ஏன்னா இதுக்கு பவர் வந்து 2, இவனுக்கு பவரே இல்லை. ஸோ ஹையஸ்ட் இந்த கொஸ்டின்ல ஹையஸ்ட் பவரே 2 தான் இருக்கு. ஸோ இட் இஸ் quadratic polynomial. அதே மாதிரி ஜெனரல் ஃபார்ம் மாதிரி என்ன கண்டிஷன்? a should not be equal to 0 and a and b should be constant. அப்படின்னா a இடத்துல a 0 இருக்கக்கூடாது. பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே 0 போட்டால் 0 into x square ப்ளஸ் நான் இங்கே 4 போட்டால் 4x plus c. இப்போ எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 0 0 ஆகிடும். கரெக்ட்? அண்ட் இந்த c இடத்துல நான் 7 போட்டுறேன். ஸோ 4x plus 7. So children, 0 plus 7 is 7. So 4x நம்பர் கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படிமா quadratic polynomial ஆக முடியும்? ஏன்னா இது கூட பவரே 1. அப்படின்னா இந்த கொஸ்டின்ல ஹையஸ்ட் பவர் 1. ஆனா ஹையஸ்ட் பவர் 1 இருக்கிறது லீனியர் polynomial ஆச்சே. அப்போ can it be quadratic polynomial? No. ஏன்னா நம்ம a இடத்துல 0 போட்டதுனால. ஸோ ஏல என்ன இருக்கக்கூடாது? 0. கரெக்ட்? அவ்வளோதான். இது வந்து நம்ம படித்தது quadratic. இப்போ நம்ம படிக்க போகிறது cubic polynomial. கரெக்ட்? cubic polynomial. A polynomial whose degree is 3.
இஸ் கால்ட் கியூபிக் பாலினாமியல். அப்படின்னா ஒரு பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் பவர் 3 இருந்துச்சுன்னா அது ஒரு கியூபிக் பாலினாமியல். இப்போ அதோட ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜென்ரல் ஃபார்ம் என்ன வரும். கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏ கியூப் ப்ளஸ் எக்ஸே எடுத்துக்கிறேன். ax cube plus bx square plus cx plus d. 4 term இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஹையஸ்ட் பவர் 3 இருக்கணும். ஸோ minus 3a cube minus 2a square minus 7a minus 8. இப்போ பாருங்க கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4 டேர்ம் இருக்கு. 1 2 3 4. நான் சொன்னேன் இல்லையா, டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் தான் நம்மளை பிரித்து கொடுக்கணும். ஸோ மைனஸ் 3a கியூப் ஒரு டேர்ம், மைனஸ் 2a ஸ்கொயர் ஒரு டேர்ம், மைனஸ் 7a ஒரு டேர்ம், மைனஸ் 8 ஒரு டேர்ம். ஏன்னா டேர்ம்ஸ் எழுதும் போது சைன் கூட தான் எழுதணும். சரியா? இப்போ இந்த a கியூபு கூட கோஎஃபிஷியன்ட் என்ன மைனஸ் 3 அண்ட் ஏக்கு பவர் என்ன 3. ஸோ டிகிரி 3. இதோட டிகிரி என்ன 2. இதோட டிகிரி ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் 1. அண்ட் லாஸ்ட் ஒன்று கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு எப்போவுமே பவர் இருக்கவே இருக்காது. ஸோ இதில் பாருங்கள் ஹையஸ்ட் பவர் இவங்கிட்ட இருக்குது. ஸோ டிகிரி 3 இருக்குன்னா இட் இஸ் கியூபிக் பாலினாமியல். இதுலேயும் ஏ வந்து 0 இருக்கக்கூடாது. You know the reason? Because if I put here 0, then 0 into x cube will become 0. So this will disappear. Then this becomes a quadratic polynomial. That's all children. இதுதான் மெயினாக உங்களுக்கு தெரியணும். எக்ஸாமில் கொஸ்டின் வர்றது இந்த மாதிரி MCQல வர்றதுக்கு தான் இந்த சான்ஸ் இருக்கு. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் பாலினாமியல், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் quadratic polynomial, general form of cubic polynomial. If I make any mistake, just excuse me, okay? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா please put it in the comment. அப்புறம் வேற என்ன கேட்பாங்க? A should not be equal to 0. A and B are constant. வேற என்ன வாய்ப்பு இருக்கு கேட்கறதுக்கு? Degree, the definition. Or what is the degree of a linear polynomial? Degree of linear polynomial is 1. Degree of quadratic polynomial is 2. Degree of cubic polynomial is 3. அப்படி கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸசைஸுக்கு போயிடலாமா? Yeah children, this is your exercise 2.1. the questions எழுதிட்டேன். நம்ம இப்போ இது நமக்கு கான்செப்டை நல்லா புரிஞ்சதுனால நம்ம டக்குன்னு இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். இப்போ நம்ம டிகிரி என்னன்னு சொல்லியிருந்தோம்? த ஹையஸ்ட் பவர் இன் அ பாலினாமியல். அப்படின்னா இது இந்த பாலினாமியலில் வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள் கிட்ட யார்கிட்ட ஜாஸ்தி பவர் இருக்கும் அவன் தான் டிகிரி. மீன்ஸ் தட் ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் தான் நம்ம இங்கே டிகிரின்னு காமிக்கணும். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சம்ம பார்க்கணும்? ஃபஸ்ட் என்ன பார்க்கணுன்னா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம் இருக்குது. இந்த வேரியபிள் கிட்ட பவர் வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1. அண்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட்க்கு தான் பவரே இருக்காது. ஸோ 0. ஸோ ஹையஸ்ட் பவர் யார்கிட்ட இருக்குது? இவன் கிட்ட இருக்குது. அண்ட் அது என்ன 2. ஸோ டிகிரி 2. கரெக்டாக அப்படியே ரிவைஸ் பண்ணணும்னா இது என்ன பாலினாமியல்? ஹையஸ்ட் பவர் 2னா quadratic polynomial. கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் சம்ம எப்படி பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? டேர்ம்ஸை பார்க்கணும். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் இவனோட ஹையஸ்ட் பவர் என்ன? ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள்னா என்ன? ஆல்ஃபபெட். ஸோ ஹையஸ்ட் பவர் இவன் 3. இவன் கூட எந்த பவரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1. அண்ட் இவன் தான் கான்ஸ்டன்ட் ஆச்சு. அலோன். கான்ஸ்டன்ட்டுக்கு பவரே இருக்காது. ஸோ டிகிரி வந்து என்ன? 3. ஸோ சில்ட்ரன் டிகிரி 3 இருக்குன்னா அது என்ன டைப் ஆஃப் பாலினாமியல்? கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் -9. he is all alone, no variable. So he is constant. No constantனா வேரியபிள் கிடையாது. வேரியபிளே இல்லைன்னா என்ன? டிகிரி 0. அண்ட் லாஸ்ட் திஸ் இதோட பவர் 1. ஒன்றுமே இல்லைன்னா பவர் 1.
அண்ட் இவன் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு பவர் இருக்கவே இருக்காது. ஸோ ஹையஸ்ட் இவன் கிட்ட தான் பவர் இருக்கு 1. ஸோ டிகிரி 1. இஃப் டிகிரி இஸ் 1, வாட் இஸ் த பாலினாமியல்? லீனியர் பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 to 3. ஸோ சில்ட்ரன், இப்போ நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க, அதனால தான் இந்த கொஸ்டின். இந்த கான்செப்டை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க எக்ஸாமில் கூட கேட்கலாம். 4-5 கொடுத்துட்டு எது இதில் எம்சிக்யூவில் எது லீனியர் பாலினாமியல் மார்க் பண்ணுங்க அப்படி கேட்கலாம். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ். ரைட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 அப்படின்னா டிகிரி 1 இருக்கிற மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதுங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? டிகிரி 1ன்னா அது வந்து ஒரு லீனியர் பாலினாமியல், கரெக்டா? அண்ட் அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax plus b. இதுவும் நம்மளுக்கு தெரியும். See children, this is also important. Okay, so நான் எழுதிட்டே போறேன். 3 எழுதுறேன். ஓகேவா? 1 2 3. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. -3x -6 -100a. ஒரு டேர்ம் தான், பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1 அண்ட் டிகிரி 1 இருக்கிறது லீனியர் பாலினாமியல் தானே. ஸோ நான் எப்படி கூட எழுதலாம். நெக்ஸ்ட்டு 2x, சிம்பிள். வேணும்னா நான் -95 கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஐம் நாட் பாதர்ட் அபவுட் திஸ். எனக்கு இங்கே பாலினாமியல் பவர் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். ஏன்னா டிகிரி 1 மீன்ஸ் லீனியர் பாலினாமியல். இப்போது டிகிரி ஆயிடுச்சா 1. இப்போ டிகிரி 2 பார்க்கலாம். டிகிரி 2 குவாட்ராட்டிக். குவாட்ராட்டிக்னா சில்ட்ரன் அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? ax² plus bx plus c. ஸோ இதுக்கும் நம்ம 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். -19y². அது மட்டும் நான் எழுதுவேன். இன்னும் இது 2 இருக்கு. I don't want to write. I can write like this also. Why? Because எனக்கு காமிக்கணும் ஒரு பாலினாமியல்ல டிகிரி ஹையஸ்ட் 2 இருக்கு. அப்போ அது குவாட்ராட்டிக் பாலினாமியல் தானே, பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 தானே. If I want to write, I can write with 2 terms. -15z² -7. But still the highest power is 2. And இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதணும்னா கூட நான் எழுதுவேன் 10a² plus 10a plus 10. Why? Degree 2. This is having degree 1. Highest is degree 2. Quadratic polynomial. Okay? And write polynomials of degree 3. Degree 3 la enna polynomial? Cubic polynomial. Correct? So my general form will be ax³ plus bx² plus cx plus d. So idhilum I can write, it's not necessary that I should have 4 terms. I can write 1 term, I can write 2 terms, 3 terms or 4 terms, but the condition is highest power should be 3. Okay, -22x³ minus 99 minus 3a plus 4x² minus 15. or 1 term கூட நான் எழுதுவேன் 77x³ because எல்லாத்துலயும் இங்க நான் கியூபை போடல. ஸோ எல்லாத்துலயும் பாருங்க பவர் 3 பவர் 3 பவர் 3. தட் இஸ் மை நெசசிட்டி. 3 இருக்கணும் அந்த பாலினாமியல், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x³ in polynomial this? இப்போ நான் என்ன சொன்னேன், கோஎஃபிஷியன்ட்னா என்னமா? நம்பர் which is with that variable. இப்போ x² நான் வெறும் x² தான் பார்ப்பேன். x² கூட எந்த நம்பர் இருக்குமா? 6 along with the sign plus. So plus நான் காமிக்க வேண்டாம். So coefficient of x² is 6. ஆனா x³ கூட யார் இருக்காங்க? நம்பர் 3. ஆனா அந்த சைன் என்ன? -3. So நான் coefficient -3. See children, I didn't show plus. You don't have to show plus. But minus definitely நம்ம காமிக்கணும். Okay. What is the coefficient of z in polynomial this? இப்போ x² கூட coefficient 6 இருந்துச்சு, x³ கூட -3 இருந்துச்சு, ஆனா z இல்லையே. அப்போ coefficient எங்க இருந்து வரும்? ஸோ நம்ம என்ன எழுதலாம்? as there is no
z coefficient will be equal to 0. Last, what is a constant term of polynomial? What is constant term, children? What I told, constant term means he will be alone, no variable with him. So this is the person who is not having any variable. So sin oda plus na தேவையில்லை, ஆனால் மைனஸ்னா கண்டிப்பாக காமிக்கணும். So with this we have successfully finished 2.1. Yes children, I started this channel for my tuition students, right? Because the class hours are so means the class hours are very long. School ku 9 o'clock 8:30 kila school mudikkudu, 3:45 தான் பசங்க வராங்க. You are not able to complete the portions day in and day out. So என்ன படிக்கிறோமோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, கரெக்டா? So they study for 1 to 2 hours, they go back home, but when they want to revise, I don't have time to again go back and teach them this because I have to move forward. So I started this channel for those students, but then I thought let it be helpful for many such students who want to have videos in Tamil. So I am not a professional nu சொல்ல முடியாது, so I can make mistakes, so kindly excuse me for that. This is mainly for my tuition students. If you are a student watching this video and it is helpful, please comment. Thank you. Bye.